ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. முதலாழ்வார்களுடைய அவதாரத்தை பற்றி பார்த்தோம். முதலாழ்வார்கள் திருவதாரம் பண்ணின இடம் என்ன, அதே போல முதலாழ்வார்கள் மூவரும் அயோனிஜர்கள் என்றதையும் பார்த்தோம். அதாவது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே பிறக்கவில்லை, அயோனிஜர்கள் என்று பார்த்தோம். இப்படிப்பட்ட முதலாழ்வார்கள் எப்படி இளைய பெருமாள் பால்யாத் பிரபிருத்தி சுஸ்னிக்தா என்று பாலப்பிராயம் தொடங்கிய ராமபிரானிடத்தில் பக்தியோடு இருந்தாரோ, அதே போல் முதலாழ்வார்களும் சிறு பிராயம் தொடங்கிய பகவத் தியானத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முதலாழ்வார்கள் மூவருக்கும் சத்வம் தான் பிரச்சுரமாக மிக அதிகமாக இருந்தது. 3 குணங்கள் இருக்கின்றன: சத்வம், ரஜசு, தமசு. தமோ குணம் இருந்ததே என்றால் அந்தகாரம், இருட்டு, அஜ்ஞானம் தான் இருக்கும். ரஜோகுணம் இருந்ததே என்றால் தேவையில்லாத விஷயங்களில் பிரவிற்த்தி, முயற்சியானது ஈடுபடும், ஒரு பற்றானது ஈடுபடும். சத்வகுணம் இருந்ததே என்றால் தான் ஞானம் வளரும், அதற்கு சேர்ந்த பகவத் விஷயத்தில் பற்று ஆனது ஏற்படும். சத்வகுணமே முதலாழ்வார்களுக்கு மிகுந்திருந்தபடியினால் பகவத் தியானத்திலே அவர்கள் பொழுதுபோக்கியிருந்தார்கள். இந்த 3 ஆழ்வார்களும் சந்திக்கவில்லை. திருக்கோவதூரில் அந்த சந்திப்பு ஏற்படுற வரையிலும் இந்த 3 ஆழ்வார்களுக்கும் இந்த மாதிரி இன்னும் 2 பேர் இருக்கார்கள் அப்படின்றது தெரியாது. கிராமைக்கராத்திரராக இருந்தார்கள். அதாவது ஒரு ஊரில் ஒரு ராப்பொது தான் இருப்பார்கள், ஒரே நாள் தான் இருப்பார்கள். அதே ஊரில் அடுத்த நாள் இருக்க மாட்டார்கள். 2 காரணம். ஒன்று என்னன்னா, நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது அப்படின்னு ஒரு வெறுப்பு. இந்த லௌகிகர் மத்தியில் என்னால் வாழ முடியாது, இந்த லௌகிகர்களுக்கு எம்பெருமான் இடத்துல பற்றே இல்லை, இவர்கள் மத்தியில் நான் எப்படி வாழ முடியும் அப்படின்ற வெறுப்போடவே அவர்கள் சஞ்சாரத்தில் இருந்தார்கள், ஒரு இடத்துல ஸ்திரமாக இல்லை. ஒரு ஸ்லோகம் சொல்லுவார்கள், வரம் புதவக ஜுவாலா பஞ்சராந்தர் விவஸ்திதிஹி அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுப்பார்கள். அதாவது மதுசூதனனுடைய அடியார்கள் இருக்கார்கள், அந்த அடியார்களுடைய சன்னிதானத்தில் வாழ்ந்தோமே என்றால் பரமமான குளிர்ச்சி, பரமமான வாழ்ச்சி. ஆனால் மதுசூதனனுடைய அடியார்கள் இல்லை அப்படின்னு வச்சுப்போமே, பரம லௌகிகர்கள்லாம் இருக்கார்கள் என்றால் அந்த லௌகிகர்கள் மத்தியில் வாழவே முடியாது. நெருப்பு மத்தியில் கூட இருந்துவிடலாம், ஆனால் லௌகிகர்கள் மத்தியில் வாழ முடியாது அப்படின்னு இந்த பிரமாணம் சொல்கிறது. ஆக நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது அப்படின்னு அவர்கள் மத்தியில் வாழ முடியாதுன்றது ஒரு காரணம். கிராமைக்கராத்திரராக முதலாழ்வார்கள் இருந்தார்கள். மற்றொரு காரணம், ஒரு ஊரில் 2-3 நாள் இருந்தார்கள் என்றால் ஒரு கால் ஞானிகளான இவர்களுக்கும் கூட ஒரு பற்று வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பயத்தினாலும் கிராமைக்கராத்திரராக முதலாழ்வார்கள் இருந்தார்கள். ஆக வெறுப்பு ஒரு காரணம், பயம் மற்றொரு காரணம். இப்படி அங்கங்கு சஞ்சாரத்தில் இருக்கும் பொழுது எம்பெருமான் பார்த்தான், இப்படி இருக்கக்கூடிய பக்தர்கள், இவர்கள் மூலமாக லோகத்துக்கு ஒரு உபகாரம் ஏற்பட வேண்டுமே அப்படின்றதுனால 3 பேரையும் எதிர்ச்சையாக திருக்கோவதூரிலே வரும்படியாக எம்பெருமான் சங்கல்பித்தான். மூவரும் வந்தார்கள். அப்பொழுது பெருத்த மழை. அந்த மழை காரணமாக ஒதுங்க இடம் வேணும் அப்படின்னு எதிர்ச்சையாக மூவருமே ஒரே இடத்துக்கு வர, முதல்ல பொய்கை ஆழ்வார், அவர் அந்த முனிவருடைய ஆசிரமத்தை கதவை தட்டினார். முனிவர் உள்ள விட்டார். பொய்கை ஆழ்வார் அந்த ஆசிரமத்தினுடைய இடைகழி ரேடியில் இருக்கார். ரேடி இடைகழி அப்படின்றது ஒரு பேசேஜ். அந்த காலத்துலலாம் அகங்கள்லாம் நல்லா நீண்டு இருக்கும், லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும், பிரெத் வித்தானது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பல கட்டுகளை கொண்ட அகங்களாக இருக்கும். முதல்ல என்ட்ரன்ஸ் டோர் இருக்கும், நுழைவாசல் இருக்கும், அதுக்கப்புறம் ரேடி அந்த பேசேஜ் இருக்கும், அதற்கு பிறகு தான் கூடத்துக்குள்ளே நுழையக்கூடிய அந்த பேசேஜ் இருக்கும், அந்த டோர் இருக்கும், என்ட்ரன்ஸ் இருக்கும், அதற்குள்ள மித்தம் அப்படின்னு இந்த மாதிரி பல கட்டுகள்லாம் இருக்கும் அகத்தில். முதலாழ்வார்களுடைய அதில் முதலான ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். அவர் முதல்ல அங்கே எழுந்தருளினார். அப்பொழுது அந்த மகரிஷியானவர் தன்னுடைய ஆசிரமத்தில் இடம் கொடுத்தார், மழைக்கு ஒதுங்க. அங்கே பொய்கை ஆழ்வார் எழுந்தருளி இருக்கார். அவர் பாட்டு பகவத் தியானத்திலே இருக்கார். அப்பொழுது 2வது ஆழ்வார் பூதத்தாழ்வார், அவர் மறுபடியும் வந்து கதவை தட்டுறார். அப்பொழுது பொய்கை ஆழ்வார் தான் உள்ளே இருக்கார், அந்த ரேடியில் இருக்கார். ரேடி தானே அந்த அகத்தினுடைய கூடத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி தானே ரேடி, இடைக்கழி அப்படின்றது. ஆக முதலாழ்வார் தான், அதாவது பொய்கை ஆழ்வார் தான் என்ன அப்படின்னு கேட்குறார் கதவை திறக்கிறதுக்கு.
இந்த மாதிரி மழைக்காக ஒதுங்க வந்திருக்கேன் அப்படின்னு பூதத்தாழ்வார் சொல்ல, அப்பொழுது பொய்கை ஆழ்வார் சாதிக்கிறார், இங்க ஒருவர் கிடக்கலாம், ரொம்ப குறுகின இடமா தான் இருக்கு, ஒருவர் தான் கிடக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்லையே ஒருவர் கிடக்கக்கூடிய இடம் இருக்கு அப்படின்னா 2 பேர் இருக்கலாமே, 2 பேர் உட்காரலாமே அப்படின்னு பூதத்தாழ்வார் சொல்ல, அப்போ பொய்கை ஆழ்வார் நினைக்கிறார், இவர் பெரிய யோகியாக தான் இருக்கணும். ஏன்னா ஒருவர் மூச்சை ஒருவர் பொறாத இந்த சம்சாரத்தில் எப்படி ஒரு பதில் சொல்றாரே அப்படின்னு பொய்கை ஆழ்வார் நினைத்தாராம். அதாவது யாராக இருந்தாலும் தான் என் வாழ்க்கை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துல அடுத்தவர்களோட இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வேணா பார்த்துக்க போறேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் என்னை பாதிக்க போறது கிடையாது அப்படின்ற ஒரு திட விசுவாசத்தோட ஒரு திட ஒரு நிச்சய புத்தியோட இவர் இருக்காரு இல்லையா, இதுவே ஒரு பெரிய யோகத்தை தான் காட்டுறது. நம்ம அகத்துல தனியா இருக்கும் பொழுது மேபி கம்ஃபர்டபுளா இருப்போம். ஆனா நம்மளே ஒரு 1000 பேர் நடுவில் இருந்தோமே என்றால் அப்போ நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே மாறும். 4 பேர் என்ன நினைப்பார்கள் அப்படின்றதுனால நம்மளுடைய ஆக்ஷன்ஸை நம்ம மாத்திப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணாதவர்கள் தான் யோகிகள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படாமல் தான் எப்படியோ நேச்சுரலாக எப்படியோ அதேபடி இருக்கக்கூடியவர்கள் இருக்கார்கள் இல்லையா, அந்த ஒரு நிலை வரதே ரொம்ப கஷ்டம். ஆக இங்கே பூதத்தாழ்வார் என்ன பதில் சொல்கிறார், சரி ஒருத்தர் கிடக்க முடியும் அப்படின்னா 2 பேர் இருக்கலாமே அப்படின்னும் பொழுது அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் ஏற்க வராரு இல்லையா, அதே ஒரு பெரிய மகா குணத்தை காட்டுறது. என்ன காட்டுறது அப்படின்னா, சுற்றுச்சூழலானது தன்னை பாதிக்க போகிறது கிடையாது, நான் பாட்டு பகவத் தியானத்தில் இருக்க போகிறேன் அப்படின்ற அந்த மகா யோகத்தை காட்டுறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பொய்கை ஆழ்வார் எழுந்தருள வேணும் அப்படின்னு அனுமதிக்க, அதற்கு பிறகு இதே போல பேயாழ்வார் வரார். அப்போ முதலாழ்வார்கள் இருக்கக்கூடிய இருவர் உள்ள இருக்கக்கூடிய பொய்கையார் பூதத்தார் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இங்க இருவர் இருக்கலாம், அதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி 2 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 3 நிற்கலாம் இல்லையா, ஆக 3 பேர் நிற்கலாமே அப்படின்னு உடனே மறுபடியும் பகு சந்தோஷம்தான். அப்போ தான் பாட்டுக்கு வெறும் நிற்கிறதுக்கு இடம் இருந்தா போதும், தான் பாட்டு பகவத் தியானத்தில் இருக்க போறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்காரே ஒருத்தர், பேயாழ்வாரை அனுமதி பண்ணி இப்படி 3 அந்த இடைக்கடியில கூட. அப்பொழுது எம்பெருமான் யோசிக்கிறான், இப்பேற்பட்ட பக்தர்கள்லாம் இருக்கிற இடத்துல நான் இருக்க வேண்டாமா அப்படின்னு எம்பெருமான் வர ஒரு நெருக்கம் 3 அனுபவிக்கிறார்கள். அப்போதான் யோசிக்கிறார்கள், காம்பேக்டா இடம் இருக்கு, 3 தான் இங்க இடம் இருக்கு, அது மட்டும் தெரியறது. ஆனா 4வது மட்டும் இல்லை, 5வதா 2 பேர் நெருக்கிறதா தெரியறது யாரு அப்படின்னு யோசிக்கிறார்கள். ஏன்னா கதவை யாரும் தட்டல, நாங்களும் திறக்கல, யார் அந்த 2 பேர் அப்படின்னு யோசிக்க புரிஞ்சு போயிருது. திருமால் தான், ஸ்ரீயப்பதி தான், 2 பேரும் வந்திருக்கார்கள். பெரிய பிராட்டியாரோட கூட பெருமாள் வந்திருக்கார், 2 பேர் வந்திருக்கார்கள் அப்படின்றது தெரிஞ்சின்றார்கள். அப்பொழுது முதலானவர் பொய்கை ஆழ்வார் அவர் விளக்கேற்றார். வையந்த களியா வார்கடலின் நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படின்னு ஒரு விளக்க பொய்கை ஆழ்வார் ஏத்தரார். அதற்கு பிறகு பூதத்தாழ்வார் அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக பின்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் ஆரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு மற்றொரு விளக்கு ஏத்தரார். அதற்கு பிறகு பேயாழ்வார் கண்டார், திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழ் மறுக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிடரும் பொன் ஆழி கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்று அப்படின்னு கண்டமைய சொன்னார் பேயாழ்வார். இந்த 3 திவ்ய பிரபந்தங்கள், முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 2 விளக்கு ஒரு காட்சி, இதற்கு தாத்பரியத்தை நம்ம ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். பொய்கையாழ்வார் ஏற்றின அந்த திருவிளக்கு இருக்கே, அது ஞானபரம், எம்பெருமானை பற்றின ஞானம். இவன் ஒருத்தன் இருக்கான், ஸ்ரீயப்பதி என்ற சர்வேஸ்வரன் இருக்கிறான் அப்படின்ற ஞானத்தை காட்டக்கூடியது முதல் திருவந்தாதி. அதற்கு பிறகு 2ஆம் திருவந்தாதியில பக்தி, அன்பே தகலியா அப்படின்னு பக்திபரமான ஒரு திருவந்தாதியை 2ஆம் ஆழ்வார் பூதத்தாழ்வார் அருளி செய்தார். ஆக முதல்ல ஞானம், அந்த ஞானத்திலே அன்பு கூட்டினோமே என்றால் பக்தியாக அந்த ஞானமே மாறும். அந்த பக்தியினால சாட்சாத்காரம் ஏற்படும், எம்பெருமானுடைய திருமேனி. ஏன்னா சர்வேஸ்வரனுக்கு ஒரு உடல் அப்படின்றது திருமேனி இருக்கு இல்லையா, அந்த திருமேனியை நேராக காணக்கூடிய அந்த வாய்ப்பு, அதுதான் சாட்சாத்காரம் என்று சொல்லுவார்கள். அதுதான் பேயாழ்வார் கண்டது. திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் அப்படின்னு பெரிய பிராட்டியாரை திருமார்பிலே உடைய அந்த பொன்மயமான திருமேனியை நான் கண்டேன் என்று ஞானம், பக்தி, சாட்சாத்காரம் என்ற இந்த 3 நிலைகள் அத்தை சொல்லக்கூடியது தான் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்று. இப்படி முதலாழ்வார்களுடைய சரித்திரத்தில் நாம் இந்த யோகத்தை பற்றி நன்றாக உணரலாம். நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் நம்மளை பாதிக்காதபடிக்கு நாம் பகவத் தியானத்தில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். ரொம்ப கடினம்தான் இது.
தனியாக இருக்கிற நேரத்திலேயே வெறும் பகவானை பற்றி மட்டும் தியானம் பண்ணு அப்படின்னாலே நம்மளுடைய மனசானது ஒத்துழைக்காது. இருந்தாலும் முதல்ல அதை பழகிக்கொண்டு அதற்கு பிறகு என்ன சரௌண்டிங்கில் இருந்தாலும் அப்பவும் பகவானையே தியானிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நிலை அது முதலாழ்வார்களுடைய அருளாலேயே நமக்கு வர வேண்டும் என்று பிரார்த்தித்து நிற்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.